Hi friends, welcome to Creative Designers. இன்னைக்கு நாம sleeve portionக்கு patchwork ready பண்ணலாம். First அதுக்கு golden color tissue cloth standல fix பண்ணிட்டு clip stones paste பண்ணிக்கிறேன். அது சுத்தி sugar beads needle எவ்வளவு தேவையோ needle எடுத்துட்டு இப்ப 3 beads once நம்ம stitches பண்ணிக்கலாம். Next நம்ம 3 size எவ்வளவு தேவையோ needle எடுத்துட்டு அது சுத்தி place பண்ணிட்டு 2 beads once இப்ப stitches பண்ணிக்கலாம். Next அது பக்கத்திலே ball chain paste பண்ணிருக்கேன். இப்போ நீடில்ல சம்கியும் sugar beadம் எடுத்துட்டு sugar bead விட்டுட்டு சம்கில நீடில்ல இன்சர்ட் பண்ணிடணும். கரெக்ட்டா sugar bead அப்பதான் சம்கில வந்து place ஆகும். சேம் இதே மாதிரி நம்ம ஃபுல்லா stitches பண்ணிரலாம். பக்கத்திலே திரும்ப ball chain paste பண்ணிருக்கேன். dry ஆனதுக்கு அப்புறம் ஃபுல்லா stitches பண்ணிக்கணும். சேம் இதே மாதிரி ரெண்டு சைஸஸ்ல நான் ரெடி பண்ணிருக்கேன் patches. Next இப்போ ஃப்ரேம்க்கு பேக் சைடுல இந்த மாதிரி glue அப்ளை பண்ணிக்கலாம். அது dry ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துறலாம். ball chain பக்கத்திலே நம்ம கட் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி எல்லா patchesம் கட் பண்ணிக்கலாம். sleeve portionல golden zari threadல double layer chain stitch பண்ணிருக்கேன். இப்போ 3/4 inches gapல திலகம் shape clip stones paste பண்ணிக்கலாம். Next ரெண்டு ஸ்டோன்ஸ்க்கு சென்டர்ல நம்ம 3 size bead ரெண்டு sugar bead ஒன்னு நீடில் எடுத்துட்டு இந்த மாதிரி place பண்ணிட்டு இப்ப சென்டர்ல ஒரு லாக் பண்ணிடலாம். ஸ்டோனுக்கு மேல நம்ம 3 size bead ஒன்னு எடுத்துட்டு அது place பண்ணிட்டு இப்ப திரும்பவும் இன்னொரு stitches பண்ணிக்கலாம். அப்பதான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். சேம் இதே மாதிரி அந்த லைன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிரலாம். ரெடி பண்ணிருக்க patchesலாம் sleeve portionல வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சில டிசைன்ஸ் ஜஸ்ட் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்க. இது எதுவும் நான் பேஸ்ட் பண்ணல, சும்மா அப்படியே வச்சிருக்கேன். இந்த பேட்சஸ்லாம் நம்மளோட விருப்பம் போல அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த ஃப்ளவர் ஷேப்ல பேட்சஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இருந்து நம்ம இப்போ ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஷார்ப்பாக இருக்கிற சைடில் ஸ்டிச் பண்ண வேண்டாம், அப்போதான் பேட்ச் ஒர்க் வந்து தூக்கிட்டு நம்ம கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சேம் இதே மாதிரி ரன்னிங் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரெண்டு பேட்சுக்கு சென்டர்ல அந்த குட்டி பேட்ச் வச்சுட்டு சேம் அதே மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். அந்த ஷார்ப்பா இருக்க எட்ஜில் ஸ்டிச் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணும்போது கீழே இருக்க பேட்ச் ஸ்பாயில் ஆகாம பார்த்து கேர்ஃபுல்லா ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி எல்லா பேட்சஸ்லயும் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். நார்மல் நீடில் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் பேட்சஸ் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் ரெடி பண்ணலாம். இதோட ஒர்க் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ஆனால் அதோட அவுட்புட் பாருங்கள் செம்ம கிராண்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.